நியூஸ்ல பிளாஷ் ஆன உடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்த தொகுதி அப்படின்னு பிளாஷ் ஆன உடனே எல்லாரும் கேட்ட கேள்வி, திருமாவளவன் இந்த தொகுதியில போட்டியிடுவாரா, முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்து நிற்பாரா அப்படிங்கறதா. உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பு எல்லோருக்கும் எழுந்துள்ள இன்னொரு கேள்வி, அதாவது எங்கள் மீது ஓரளவுக்கு ஒரு வெல்விஷர்ங்கிற அடிப்படையில் ஒரு கட்டாயப்படுத்தி எங்க மேல அதை திணிச்சிட்ட மாதிரியான ஒரு கருத்து. அதாவது நீங்க ஏமாந்துட்டீங்களா, அந்த தொகுதி தோற்று போயிருவீங்க, எப்படி உங்களால் வெற்றி பெற முடியுமா, அவ்வளவு ஒரு வெற்றி பெறுவதற்கான செல்வாக்கு உங்களுக்கு இருக்கா, அப்ப மற்றவங்க எல்லாம் சேர்ந்து உங்க தலையில கட்டிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை எழுப்பினாங்க. அது இல்லைங்கிறதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன். ஒவ்வொருத்தரும் ஒரு ஜனநாயக பூர்வமாக நாங்கள் தொகுதிகளை பகிர்ந்து கொள்ளுகிற போது நாங்கள் மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொண்டோம், யாரும் திணிக்கவில்லை. இரண்டாவது, நீங்கள் கேட்ட கேள்வி, அதில் திருமாவளவன் போட்டியிடுவாரா என்கிற கேள்வி. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த தேர்தலில் நான் போட்டியிடப் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். இப்போது நான் வருவதற்கு கூட காலதாமதமானதற்கு காரணம், விருப்ப மனுக்களை இப்போதுதான் நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம், நேர்காணலையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆர்கே நகர் தொகுதியில் நான் போட்டியிட வேண்டும் என்று சில கட்சி தோழர்கள் எனக்காக விண்ணப்பம் கட்டணம் செலுத்தி விண்ணப்பம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதே போல ஒவ்வொரு தொகுதியிலும் போட்டியிட வேண்டும் என்று கட்சி சார்பிலே எனக்காக பணம் கட்டியிருக்கிறார்கள். ஆர்கே நகர் தொகுதியில் யாராவது ஒருவரை நாம் வேட்பாளராக நிறுத்தியாக வேண்டும், நம்முடைய அணி சார்பிலே, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே. அது யார் என்று இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை. நீங்களே கேட்டு விருப்பப்பட்டு பெற்றிருக்கிறதுனால திருமாவளவனே நிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? அதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு சரி. ஆனால் நேர்காணல் முடிந்த பிறகு கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் கூடி கலந்தாய்வு செய்து அப்படி போட்டியிடுவதன் மூலம் ஏற்படக்கூடிய விளைவுகள், அதாவது வெற்றி தோல்வி, எவ்வளவு வாக்குகளை பெற முடியும், எப்படி அங்கு பிரச்சார உத்திகளை நாம் கையாள முடியும், இதையெல்லாம் கணக்கில் கொண்டு வேட்பாளரை முடிவு செய்வோம்.